ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியும் என்னுடைய ஹேர் ஆயில் சீக்ரெட்டும் இந்த வீடியோலாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறதால எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சிக்கலானது கிடைக்கல. ஆனால் அம்மா கிட்ட சொல்லி என்ன கொரியர் பண்ண சொல்லியிருந்தேன். அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். அது வந்து 300 சம்திங் என்னவோ வாங்கியிருந்த அம்மா அமைச்சிருந்தாங்க. இது கூட கரெக்டாக ஒரு 10 ஐட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் வந்து கருஞ்சீரகம், அப்புறம் நெல்லிக்காய் பொடி, வெள்ளை கரிசனாங்கண்ணி பொடி, அப்புறம் வேப்பிலை பட்டை, ரோஸ்மேரி, வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை ஆட் பண்ணுறது என்னன்னா கருவேப்பிலை, ஆவாரம்பூ, அப்புறமா வந்து மருதாணி, அப்புறம் ஒரு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நான் இதில் டீட்டெயிலாக காட்டி கரெக்டாக வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் வந்து எதனால கொட்டுதுன்னு சொல்லிட்டு ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து உள்ளே எடுக்கிற இன்டேக் வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுக்கிறோமா, ஏதாச்சும் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா யோசிக்கணும். நான்வெஜ் நம்ம எடுக்கலன்னா கூட நம்மளுக்கு வந்து முடி வந்து ஹேர்ஃபால் வந்து கண்டிப்பாக ஆகதான் செய்யும். அதனால மந்த் ஒரு 2 டைம்ஸ் தான் வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்றேங்க. ஏன்னா வந்து ரொம்ப நல்லது ஃபிஷ் வந்து ஹேருக்கு அப்படின்னு சொல்லி. சிக்கன் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. மட்டன் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் ஈரல் இது போல ரத்த ஓட்டத்தில் உள்ளது நல்லா சாப்பிட்டோம்னா ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். முக்கியமா வந்து போமோகிரானட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி எடுத்துக்கலனா கூட நீங்க வாரத்துல வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து போமோகிரானட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லதுதான். நல்லா வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான பிறகு நான் எடுத்திருக்கேன் எல்லா இன்கிரியன்ஸும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இது ஓவர் நைட் வந்து நல்லா அந்த எண்ணெயில அந்த எசல்ஸ்லாம் வந்து இறங்கணும். நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க ஓரமா. நான் அதில் கொஞ்சம் மருதாணி எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து அரைச்சி கையில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஹாலிடேன்றதால கொஞ்சம் லேட்டாக படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைச்சி வச்சுட்டு காலையில் கையை வந்து நல்லா பிசைஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக செவந்திருந்தது. என் உடம்பு சூட்டால அவ்வளோ செவந்துதான் இல்லை வந்து என்னுடைய எஃபெக்ட் எப்படிதான்னு சொன்னா, பட் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸ்கெட்ச் பென்ல நம்ம வந்து கலர் அடிப்போம் பார்த்தீங்களா சின்ன வயசுல, அந்த போல இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஸ்கூல் டைம் படிக்கும் போதெல்லாம் மெஹந்தி வந்து கடையில வாங்கி என்னோட பர்த்டேக்கு வச்சுப்பேன். அரைக்கிறது எனக்கு வந்து அவ்வளவா தெரியவே தெரியாது. நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட மேரேஜ் ஆன பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மெஹந்தி வச்சுட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும் சிவப்பாம். எனக்கு அப்பதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு எனக்கும் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோன்ல வைக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. இந்த இடையில அரைச்சி வைக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வைக்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து நியூ கிளாஸ் பாட்டில் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் அந்த கிளாஸ் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் நினைக்கலாம் பிளாஸ்டிக்ல ஊற்றி வச்சா எண்ணெய் கடையில் கூட தானே போட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கிளாஸ் பாட்டில் தான். ஏன்னா வந்து கிளாஸ் பாட்டிலை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரிசல்ட்ஸ் நல்லாவே கொடுத்தது. நம்ம நார்மல் தேங்காய் கிளாஸ் பாட்டில் ஊற்றி வச்சா கூட அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணால் கூட அது நிறையவே ரிசல்ட் நல்லாவே தெரியும். அதனால தான் நான் கிளாஸ் பாட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் இருக்க கொஞ்சம் ஆயில் மட்டும் லாஸ்ட்டில் இருக்க ஆயில் நல்லா வந்து தலைக்கு வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். கரெக்டாக ஒரு 1/2 hour விட்டுட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வந்து செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் எண்டில் காட்டுறேன். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பூஜை பண்ற வேலை தான். அதுக்கு முன்னாடி டீ சூடா போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு பொழுது இருந்துதான் பிள்ளையாருக்கு வந்து கும்பிட போறேன். பட் எங்க வீட்டுல இருக்க 2 பேருக்கும் வந்து ஒரு பொழுது வேணா எனக்கு டிஃபன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாங்க. பட் குயிக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. மேகி பேக்கெட் இருந்தது. அதனால வந்து உங்களுக்கு வந்து மசாலா மேகி பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து லஞ்சை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மசாலா மேகி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மசாலா மேகி எப்படி பண்ணணும்னு ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது போல. இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்து லீவுன்றதால பட் நாங்கள் பொறுமையாக தான் எழுந்தோம். பட் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. இன்னைக்கு ரெசிபி வந்து நிறைய பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் என்னால் வந்து அவ்வளோவா பண்ண முடியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ணேன். பட் நான் செஞ்ச இந்த கொஞ்சம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாமிக்கு நம்ம ஏன் ஒரு பொழுது இருந்து அந்த சாமி கும்பிட்றோன்னா, ஏன்னா வந்து நம்ம ஒரு டைம் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
பட் எதுக்காக வந்து நம்ம சயின்டிஃபிக்கா ஃபாஸ்டிங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம வந்து நைட் வந்து சாப்பிடுவோம். பட் நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுல அதில வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வீக்லி ஒன் டைம்னா ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்க நம்மகிட்ட. பட் ஆனா நம்ம வீட்ல ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் வந்தா, நான் ஒரு பொழுது இரு அப்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஒரு பொழுது இருக்கிறதுக்கும் ஒரு நல்லது தான். அவங்களுக்கு மேகி பண்ணி குடுத்துட்டு, நான் உளுத்த பருப்பு காலையில ஒரு 7க்கே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நாங்க கரெக்ட்டா மிக்ஸில போடும்போது அந்த கரெக்ட்டா 2 ஹவர்ஸ் நல்லா வந்து ஊறிட்டு, ஃபர்ஸ்ட்டு அத வந்து அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா காய்கறிலாம் கட் பண்ணிட்டு, சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். நான் வந்து சின்னப்பா இருக்கப்ப, எங்க அம்மா வந்து இந்த மாரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்தா, இவ்வளவோ செஞ்சு எங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க. பட் நான் வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். ஒரு காலேஜ் ஒரு 9த் ஆர் 10த் போகும்போது தான் எங்க அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமே எனக்கு தோணுச்சு. நான் வந்து இப்போ மேரேஜ் ஆயி இதெல்லாமே பண்ண முடிச்சேன். நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சன்ல இருக்கும்போது கொஞ்ச நேரம் யோசிப்பேன். அந்த டைம்ல எங்க பாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க. பட் எங்க பாட்டி இல்லாத டைம்ல நான் என்ன பண்ண போறேன்? பட் எனக்கு வந்து ஒண்ணும் புரியல. எங்கன்னா இப்ப எங்க பாட்டி திடீர்னு வந்து ஒரு அவசரமா ஊருக்கு அப்படி போகும்போது, இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம்னா எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். நானும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் வந்து கத்துட்ருக்கேன். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ் பண்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சாமி ஏதாச்சும் கும்பிடும்போது கரெக்ட்டா வந்து எமகண்டம், ராகு காலம்லாம் நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம். அதுக்கேத்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொன்னது எங்க பாட்டியோட டிப்ஸ் இதுதான். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு குறை என்ன மட்டும்னா, கொழுக்கட்டை செய்யல. அது ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே ஓகே. இங்க வந்து முல்லைப்பூ வந்து ஒரு மொழ வந்து ரூ. 55 அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ரூ. 55 குடுத்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டேன். பட் இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம் வச்சுக்கோ தல நெறைய அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற நெறைய வந்து எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருந்தேன். இப்பதான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ல. அத வச்சு நம்ம எப்படியாச்சும் வந்து 3 மந்த்ஸ் எப்படியாச்சும் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் வந்து அத பத்தி யோசிக்காம இருந்தோம்னா, கொஞ்சம் க்ரோவா யோசிச்சிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து கொட்ட செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்க ஹஸ்பண்டு. எப்பவுமே வந்து செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்ப பார்லர் பட் எங்க பியூட்டி பார்லர் எங்க போனாலும் நம்மளுக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் கேர் இருந்தா தான் நல்லாருக்கும். பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வீட்லயே ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்ப தேவையானது கற்பூரம், அப்புறம் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிள்ளையாருக்கு பிடிச்சதெல்லாம். இந்த வாட்டி சிலை வந்து வைக்க வேண்டாம், மஞ்சள செஞ்சு வைக்கலான்னு தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து அவ்வளவா டைம் கிடைக்கலன்றதால சிலையே வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. பார்க்க ரொம்ப கியூட்டா, அழகா, சின்னதாவும் இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது இந்த சிலை வாங்கிட்டு வந்தம்போது. எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி வந்து நான் வந்து இப்படி கும்பிட்டதே கிடையாது. ஏன்னா வந்து எங்க எங்க பாட்டி வீடு அப்படி இருக்கும்போது நாங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிலை வச்சு கும்பிடுறதோ அந்த மாதிரி வழக்கம் கிடையாது. வீட்ல வந்து சும்மா விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டுடுவோம். பட் இங்க ஹைதராபாத் வந்த பிறகு எனக்கு வந்து இந்த மாதிரி சிலை வச்சு கும்பிடணும்னு ஆசையா இருந்ததால, சரி ஓகே உன் ஆசை ஏன் கெடுக்குறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்க. நானும் திருப்தியா எனக்கு என்னென்ன வேணுமோ, அப்புறம் எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப சிறப்பா போச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு வந்து நல்லது ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பெருசா பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அது நடக்கும்போது நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் YouTubeல ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருந்தேன்னா, மறக்காம வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஈரத்தலையோட படுத்தது. அதுக்கப்புறமா வந்து சிக்கே எடுக்கல. ஹேர் ஆயில் வச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணதால தலை வந்து ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்மூத்தா இருந்துச்சு. நீங்களும் ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரிசல்ட் தெரிஞ்ச மாரி இருந்தது. ஏன்னா, நான் எப்பவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். அது வந்து பின்னவே முடியாது. இது நான் சும்மா சிக்கு எடுத்துட்டு அப்படியே வாருனேன். பட் ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்மூத்தா இருந்தது. ஹேர் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணும்போதும் கன்சிஸ்டன்சி வேணும். தொடர்ந்து நம்ம வந்து ஒன்னத்த பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். அது எதா இருந்தாலும் சரி, நம்மளோட ஹேர் கேரோ, ஸ்கின் கேரோ, பட் நம்மளுக்கு என்னென்ன வந்து நம்ம தொடர்ச்சி பண்ண ஒரு முயற்சி இருக்கும். அத நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா,
நமக்கான ஒரு முயற்சி வந்து கிடைக்கும். அதனால தான் நான் வந்து தொடர்ந்து வந்து யூடியூப்ல வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து இப்போ வியூஸ் வரலைன்னா கூட, நம்ம கூடிய சீக்கிரத்தில வந்து வியூஸ் வரும், மானிட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னமும் வந்து நான் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். எப்பவுமே வந்து முயற்சிய வந்து கைவிட்டுட்டு, அதுக்கப்புறம் வேற எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையும் நம்மளுக்கு வேண்டாம். அதனால வந்து இப்ப பண்றோம்னா, அத வந்து தொடர்ந்து பண்ணிட்டு நம்மளோட பெஸ்ட்டு குடுப்போம். அதுவரைக்கும் நம்ம வந்து தூங்காம நல்லா முழிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலைய வந்து பார்த்துட்டு இருக்கலாம். வீட்டுக்கிட்ட வந்து பிள்ளையார் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாலயும் வந்து ஒவ்வொரு பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க. ஈவினிங் வந்து பூஜை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு 8:00 மேல வந்து போயிருந்தோம் பூஜைக்காக. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொரு ஐயர் வந்து ஒவ்வொரு மாதிரியான பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து தெரியும்னா, மைக் போட்டிருக்காங்க. நல்லாவே கேக்குது. ஒவ்வொரு வந்து பூஜை பண்ணும்போதும், எனக்கு வந்து அவங்க பேசுறது நல்லா கேட்டு, எனக்கு வந்து தெலுங்கு பட் புரியாது. பட் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு புரிய ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேசிட்டுருக்கேன். எனக்கு தெலுங்கு வந்து நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, கண்டிப்பா தெலுங்குல வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட்டு பூஜைக்கு போய் உட்காரும்போது, பிள்ளையாருக்கு வந்து கண் வந்து ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, கண்ண வந்து ஓப்பன் பண்ண பிறகு ரொம்ப நல்லா இருந்தது. அவர்கிட்ட கொஞ்சம் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு, நாங்க 3 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ எண்டுக்கு வரப்போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா கன்டென்ட்டா இருந்தா உங்களுடைய கமெண்ட் வந்து தெரிவிங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். டாடா! பாய்.